ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்திக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனேயே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. ஸோ வெங்காயம் வதங்கக்குள்ளேயே நம்ம கருவேப்பிலையும் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறமே நல்லா வந்து வதங்கின உடனேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கின உடனேயே நம்ம தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதையும் நம்ம வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் வதங்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறமே வந்து மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸோ அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமே நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்திக்கலாம். அதில் தண்ணி சேர்த்திட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் ஒரு 2 ஜில் தேங்காயும் 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காயும் சோம்பையும் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதை நான் வந்து கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது நல்லா கொதி வந்து அதுக்கப்புறமே வந்து நல்லா வந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சேர்த்துனதுனால இப்போ பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இப்போ முட்டையும் நம்ம சேர்த்திக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணுன்னா நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஒரு 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்தி அரைச்சி போட்டிங்க கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரும். ஸோ முட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.